பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. நம்ம இவைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுவதற்கு ஆற்றலாக, சக்தியாக, வல்லமையாக அவருடைய கிருபை செயல்படுகிறது. வெற்றி காண்பதற்கான சரியான வழிமுறையை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இந்த உலகத்திற்குள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கினாலும் நம்மளுடைய மனம் தளராதபடிக்கு தொடர்ந்து எழும்புவதற்கும் ஓடுவதற்கும் கர்த்தர் அந்த ஆற்றலை நமக்குள்ளே கொடுக்கிறார். இந்த கிருபைகளை அனுபவிக்கிற நாம் மிகுந்த நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளையும் நாம் துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், மகிமை பொருந்தினவர், மாட்சிமை நிறைந்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மகத்துவமானவர், உம்மை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறதுக்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை வாழ வைக்கிறதற்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. எங்களுக்கு சகாயம் செய்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் மேலும் உடைய பிரசன்னம் அளவில்லாமல் இந்த காலை வேளையிலே இறங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றியிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறீர். நாங்கள் வாசிக்கிறோம். பூரண சமாதானம் வீடுகள் தோறும், குடும்பங்கள் தோறும் இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து பலத்தாலே நிரப்புவீராக. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் பலனாய் மாறுவதாக கர்த்தரை செய்யுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபையும் சமாதானமும் அளவில்லாமல் உண்டாகட்டும், பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாகம் 20 நம்ம தியானிக்கிறோம். PDF ஃபைல ஓபன் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். A sanctuary in exile and a new heart. சிறையிருப்பில் பரிசுத்த ஸ்தலமும் புதிய இருதயமும். இந்த தலைப்பு கீழே நம்ம தியானிக்க போகிறோம். போன பாகத்துல எசேக்கியேல் 10வது அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கு 11வது அதிகாரத்துக்குள்ள ஒரு சில பிரதானமான வசனங்களை தியானிச்சுட்டு அதோடைய அர்த்தங்கள் நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் நான் அவர்களை தூரமாக புறஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும், நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும், நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டதை நம்ம இங்க வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஜனங்க தேவனை விட்டு வலைவிலகி போகும் பொழுது துரத்தப்படுகிற அனுபவங்கள், சிதறடிக்கப்படுகிற அனுபவங்கள், இதெல்லாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆனாலும் கர்த்தர் கொஞ்ச காலத்துக்கு அவங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். இது இல்லாம இதே 11வது அதிகாரத்துல 19, 20 வசனங்கள் மிக மிக முக்கியமான வசனங்கள். அதை வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு
சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இந்த வசனங்கள் ஏன் ரொம்ப முக்கியமான வசனங்கள் என்று சொன்னோம்னா, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற புதிய உடன்படிக்கையின் நாட்களை முன்னறிவித்த வசனங்களில் இதுவும் ஒன்று. தேவன் பழைய ஏற்பாடை முடித்து புதிய ஏற்பாட்டை துவங்கும் நாட்கள், புதிய உடன்படிக்கையிலே ஜனங்களிடத்திலே உறவாடுகிற நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து விளக்கி கூறப்பட்ட வசனங்கள் இதுதான். மீண்டுமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய. தேவனுடைய கட்டளையை நம்ம நடக்கணும், நியாயங்களை கை கொள்ளணும், அதன்படியெல்லாம் செய்யணும். இப்படியெல்லாம் செய்யறதற்கு அவர் நமக்கு ஏக இருதயத்தை தந்து ஒருமனமான இருதயத்தை தருகிறாராம். அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய பலம் கிடைக்கும்படியாக புதிய ஆவியை கொடுக்கிறாராம். கல்லான இருதயத்தை எடுத்து போடுகிறாரு, மாம்சத்தை எடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேங்கிறார். கல் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணத்தை தேவன் கல்லுகளில் எழுதி கொடுத்தார், கற்பலகைகள் எழுதி கொடுத்தார். இப்ப அந்த கற்பலகைகளை தான் இருதயத்துல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு அவர்களால கீழ்ப்படிய முடியவில்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தாங்க. ஒருவரும் நீதிமான் இல்லை என்பதை அந்த காலகட்டத்தில் உணர்ந்த முடிந்தது, பார்க்க முடிந்தது. வசனத்திலையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாதபடிக்கு அதை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் கொடுக்க போகிறேன். இப்படிப்பட்ட இருதயத்தை கொடுக்கும் பொழுது என் கட்டளையின்படி நடப்பாங்க, என் நியாயங்களை கை கொள்வாங்க, அவைகளின்படி செய்வாங்க அப்படிங்கிறத இந்த வசனங்கள் காட்டுகிறது. இப்ப இங்க சதையான இருதயத்துடைய அர்த்தம் என்னங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட விஷயத்துல உறவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்றோம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். எசேக்கியேல் 11 எசேக்கியேல் 8 நம்ம ஆரம்பித்த தேவாலய தரிசனத்தின் இறுதி பகுதியை இதுல தான் பார்க்க முடியும். நம்ம 8ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போதே அவர் ஒரு தேவாலய தரிசனத்தை காண ஆரம்பிச்சார். பாத்தீங்களா? அதோடைய முடிவு எங்க இருக்குதுன்னா இப்ப இந்த எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு எசேக்கியேல், என்ன பார்க்கிறாரு? எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் அடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்கள் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய எசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். பாருங்க, ஆவியானவர் இவர் ஆலயத்துடைய கிழக்கு முகமா இருக்கிற வாசலுக்கு கொண்டு போறாராம். கொண்டு போய் அங்க பார்த்தா அங்க ஒரு 25 பேர் இருக்கிறாங்களாம். அவங்க நடுவுல ஒரு 2 பேர், எசனியா அப்படிங்கிறவரும் பெலத்தியா அப்படிங்கிறவரும் இருக்கிறத இவர் பார்க்கிறார். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துர் ஆலோசனை சொல்லுகிற மனுஷர். பாருங்க, இந்த 2 பேரை காமிச்சு ஆண்டவர் சொல்றாராம், இவங்க யாருன்னா அக்கிரமமான நினைவுகளை நினைச்சு துர் ஆலோசனை சொல்லுகிற மனுஷர். இது வீடுகளை கட்டுவதற்கு காலமல்ல என்றும் இந்த நகரம் பானை, நாங்கள் அதில் உள்ள இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார் அப்படின்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறாங்களோ, இப்ப தவறு என்று தைரியமா அவங்க கிட்ட சொல்லு, நான் சொல்லுகிற இந்த வசனத்தின் அடிப்படையில சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறத வாசிக்கிறோம். உடனே எசேக்கியேலும் சொல்லுகிறார். சொன்னதற்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில்
பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன். கடைசி 24-25 வசனத்துல எப்படி வாசிக்கிறோம்னா, பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய் விட்டார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று. கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி இந்த 11ஆம் அதிகாரம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த 11வது அதிகாரத்திலிருந்து 10 பாடங்களை நம்ம தியானிக்க போறோம். 10 lessons from Ezekiel 11. எசேக்கியலின் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 10 வாழ்க்கை பாடங்கள் தியானிக்க போறோம். அதுல முதல் காரியம், God knows the thoughts behind our words. நமது வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள எண்ணங்களை தேவன் அறிவார். ஏன்னா இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம், என்ன பார்த்தோம்? தலைவர்கள் பொதுவெளியில் நல்ல ஆலோசகர்களைப் போல் தோன்றி இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆலோசனையின் பின்னால் இருந்த அநியாயத்தை தேவன் அறிந்திருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறவங்க எல்லாரும் நல்ல ஆலோசகர்கள் போல தோன்றலாம், ஆனா ஒருவேளை அவர்களுக்கு பின்னாடி அவங்களுடைய எண்ணத்துல அவங்க அநியாயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாவே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் அதை அறிகிறவரா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களுக்கு முன்பாக ஒருவர் நடிப்பதற்கும் மாய்மாலம் பண்ணுவதற்கும் தேவன் அலோ பண்ண மாட்டார். பாருங்க, யாராவது உங்களுக்கு முன்பாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முன்பாக அப்படியே ஒரு வேஷம் போடுறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா தேவன் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு வெளி காமிச்சிருவார். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்திடுவார். திடீர்னு அவங்களே வாயை திறந்து சொல்லிடுவாங்க, இல்லையா அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. எல்லா காரியத்துக்கும் தேவன் அந்த காரியத்தை நடத்தி காட்டுகிறவரா இருக்கிறார். சோ தேவன் நமது செயல்களை மட்டும் மதிப்பிடுவதில்லை, அவற்றின் நோக்கங்களையும் ஆராய்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உதவி செய்வதுங்கிறது நோக்கத்துல பார்த்தா, செயல்ல பார்த்தா நல்லது. ஆனா அந்த உதவி செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? அன்பினால வந்துச்சா அல்லது ஒரு புகழை சம்பாதிக்கிறதுக்காக வந்துச்சா? கவனிச்சீங்களா? இந்த மாதிரிதான் இன்னைக்கு உதவி செய்யறதுக்கு நான் 100 பேருக்கு நான் சோறு போட போறேன் அப்படிங்கறது அன்புல வந்துச்சா, இல்ல இதுல ஒரு புகழ் சேர்றதுக்காக வந்துச்சா? அதே மாதிரி ஊழியம் செய்வது நல்லது, செயல்ல கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்றீங்களா, இல்ல அதை ஒரு பதவிக்காக ஊழியம் செய்றீங்களா? ஒரு பொறுப்பு, ஒரு பதவி, நானும் பண்றேன் ஊழியம், அப்படி பண்றோமா? நோக்கம் இதுல தெரியணும் பாருங்க. 3வது, பேசுவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவது, அடுத்தவங்க குணப்படுத்தப்படணும்னு பேசுறோமா, இல்ல அவங்கள நம்ம கட்டுப்படுத்தணும்னு பேசுறோமா? அடுத்தது கொடுப்பது, விசுவாசத்தினால கொடுக்கிறோமா அல்லது மனிதர்கள் காண வேண்டும் என்று கொடுக்கிறோமா? விசுவாசத்தினால கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுன்னு கொடுத்தா கர்த்தர் அதை நிச்சயமா அதை ஆசீர்வதித்து அதை அறுவடையாக திரும்ப கொடுப்பாரு. ஆனா கொடுக்கிற விஷயத்திலும் மனிதர்கள் காண வேண்டும் என்று அப்படி கொடுக்கிறதா இருக்குதா? அப்ப நோக்கம் சரியில்லையே. தேவனுடைய பார்வையில் சரியான செயல் சரியான இருதயத்திலிருந்து வர வேண்டும். நீ காலை வேளையில மிக முக்கியமான பாடங்களாக இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. செயலிலே சரியாக செய்வது போல் இருந்தாலும் இருதயத்திலிருந்தும் அது சரியானதாக வர வேண்டும். அதுதான் இங்க முதல் லெசன்லயே பார்க்கிறோம். 2வது பாடம், wrong counsel can destroy an entire community. தவறான ஆலோசனை
ஒரு சமுதாயத்தையே அழிக்க முடியும். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இந்த தலைவர்களை பத்தி பாஸ்டமே, அவங்க தீய ஆலோசனை கொடுத்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனாங்க. துராலோசனை அப்படின்னு பார்த்தோமே, அவங்க நம்பி ஜனங்க ஆலோசனை கேட்கிறாங்க என்ன செய்யறது அப்படின்னு. ஆனா அவர்கள் கொடுத்த ஆலோசனையோ தீய ஆலோசனையாக இருக்கிறது. ஒரு தலைவர் இப்படிப்பட்ட தீய ஆலோசனையை கொடுத்து பாவம் பண்றவரா இருக்கிறார்னா, அவருடைய பாவம் தனிப்பட்டதாக மட்டும் இருப்பதில்லை. அவரது ஆலோசனை குடும்பங்களின் முடிவுகளை மாற்றலாம், சபையின் திசையை மாற்றலாம், சமூகத்தின் நீதியை பாதிக்கலாம், தவறை சரியானது என்று நம்ப வைக்கலாம். அதனாலதான் ரொம்ப கவனம். நீங்க யாருக்காவது ஆலோசனை கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனென்றால் நீங்க கொடுக்கிற ஆலோசனைகளை ஒரு குடும்பத்துடைய முடிவே மாறிடும். நல்ல ஆலோசனைகளை கொடுத்தீங்கன்னா குடும்பங்களின் முடிவு நல்ல விதமா மாறும். இல்லையா அதுவே வேற விதமா போய் கெட்டு போறதற்கும் காரணமாய் மாறும். 3வது, religious confidence cannot create obedience. மத நம்பிக்கை கீழ்ப்படுதலை உருவாக்காது. மத நம்பிக்கை வேற, உண்மையான தேவனோடு உள்ள உறவின் நம்பிக்கை வேற இல்லையா? மத நம்பிக்கை கீழ்ப்படுதலை உருவாக்காது. வேதாகமத்தை எடுத்து செல்வது மட்டும் போதாது, அதன் வார்த்தையில் நடக்க வேண்டும். சபைக்கு செல்வது மட்டும் போதாது, கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். இதெல்லாமே எப்படி காண்பிக்கப்படுதுன்னா, செயலில் ஒரு காரியம் இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணாதீங்க. இருதயத்திலிருந்து இதெல்லாம் வரணும், இருதயத்திலிருந்து அந்த காரியங்கள் உருவாகணும். 4வது பாடம், a true prophet intercedes for the people he corrects. உண்மையான தீர்க்கதரிசி தான் கண்டிக்கும் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவார். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன உடனே இந்த பெலத்தியாங்கிறவர் இறந்து போயிட்டார். செத்தான் வாசிச்சோம் இல்லையா? பெலத்தியா இறந்த போது எசேக்கியேல் என்ன பண்ணாரு? சந்தோஷப்பட்டு குதிச்சாரா? இல்ல, ஆண்டவரே மீதியான இஸ்ரவேலை முழுமையாக அழித்து விடுவீரோ என்று அழுதார். அவர் நான் சொன்னது நடந்து விட்டது என்று பெருமை கொள்ளவில்லை. அவர் முகங்குப்புற விழுந்தாருங்க. ஏன்? ஒருத்தவங்களுக்கு அழிவு வருது, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க. தேவனுடைய தாசன், தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறவன் அடுத்தவங்களுக்கு நான் சொன்னேன்ல, நீங்க கேட்டீங்களா, பாருங்க இப்படி நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட மாட்டான். ஐயோ சொன்னனே கேட்கலையே, இப்படி கஷ்டப்படுறீங்களேன்னு இவரும் உட்கார்ந்து ஆண்டுட்டு ஜபம் தான் பண்ணுவார். பாருங்க, மோசே பொற்கன்று குட்டியை செய்த ஜனங்களுக்காக மோசே பரிந்து பேசினார். ஆண்டுகிட்ட போய், ஆண்டவரே மன்னிச்சிருங்க, அழிச்சிடாதீங்க. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்க மதம் மாறிக்கிட்டு இருந்த பொழுது உங்களுக்காக ஜெபிப்பதை விட்டு விடுவது கர்த்தருக்கு விரோதமான பாவமாக எனக்கு இருப்பதாகன்னு சொன்னார். நான் உங்களுக்காக இப்ப ஜெபிக்கலன்னா தான் பிரச்சனைன்னு. இப்படி தேவனுடைய தாசர்கள் எல்லாம் அழிந்து போகிறவர்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக ஜெபித்துட்டு இருந்தாங்க. 5வது பாடம், distance from a building is not distance from God. கட்டிடத்திலிருந்து தூரமாக இருப்பது தேவனிடமிருந்து தூரமாக இருப்பதல்ல. இங்க இப்ப தேவாலயம் எருசலேமில் இருந்துச்சு, சிறையிருப்பவர்கள் பாபிலோன்ல இருந்தாங்க. ஆனால் தேவன் அவர்கள் ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் நானே அவர்களுக்கு ஆலயமாக இருப்பேன் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை அங்கேயே போய் காண்பிச்சது இந்த வசனத்துல வாசிக்கிறோம். யோசேப்பு சிறையிருப்பில் இருந்தாரு. ஆனா யோசேப்பு வாக்குத்தத்த தேசத்திலிருந்து தூரமாக எகிப்தில் இருந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமா தானே? அதே மாதிரி தானியேல் சிறையிருப்பில் பாபிலோன்ல இருந்தாலும் அங்க இருந்துட்டும் தேவனோடு கூட ஜெபிக்கிற உறவுல தானியேல்னால இருக்க முடிஞ்சது. தேவன் இருந்தார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் தேவனை பாடி துதித்தார்கள். என்ன விஷயம்னா, சில கடினமான சூழ்நிலையில நீங்க நெருக்கடியின் மத்தியில சிக்கிக்கிட்டு இருந்தாலும் அங்கேயும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். தேவன் உங்களோடு கூட வாசம் பண்ண அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அந்த சிறையிருப்பின் சூழலில் இருந்து எல்லாம் விடுதலை ஆகும் வரைக்கும். அடுத்தது, restoration requires the removal of idols. மீட்பு விக்கிரகங்களை அகற்றுவதை கோருகிறது. பாத்தீங்களா? மீட்கப்படாததுக்கு முன்பாக நம்ம இடத்துல விக்கிரகங்கள் இருக்கலாம்.
ஒருவர் விக்கிரக ஆராதனை செய்துகிட்டு இருக்கிறவங்க இப்ப ரட்சிக்கப்படுறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் வீடே புதுவிதமா மாறும் பாரு. இதுக்கு முன்பாக இருந்த அந்த சிலைகள் இல்லைன்னா அந்த புகைப்படங்கள், போட்டோஸ் எல்லாமே காலியாயிரும். அது எல்லாத்தையும் எடுக்கிறது தான் மீட்கப்படுகிறதுக்கான அடையாளமே. எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, விக்கிரகம் இனி இல்லைன்னு. அது மாதிரி இன்றைய நாளுக்கான மாடர்ன் ஐடல்ஸ் இருக்குது. இன்னைக்கு நான் சிலை வைக்கலைங்க வீட்டுக்குள்ள வழிபாட்டுக்கு, இல்ல போட்டோ வைக்கல அப்படின்னு சொல்றது மாத்திரமல்ல, விக்கிரகம் என்பது இந்த சிலை மட்டுமல்ல, தேவனுக்குரிய முதலிடத்தை பிடிக்கும் எதுவும் விக்கிரகமாக இன்னைக்கு மாறுது. பணம் பணம்னு ஓடிட்டு இருந்தவங்க, பதவின்னு ஓடிட்டு இருந்தவங்க, ஆண்டவர் தான் இன்னைக்கு முதல்னு வச்சாங்கன்னா விக்கிரகம் மாற்றப்படுதுன்னு அர்த்தம். இல்ல மனித அங்கீகாரத்தை தேடினவங்க, ஊழிய வெற்றி, குடும்ப கட்டுப்பாடு, புகழ், சுயநீதி, பாரம்பரியம், மறைவான பழக்கம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு விக்கிரகம் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவை எல்லாவற்றையுமே அகற்றி விடுவது என்பது நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. 7வது பாடம், God's solution is not cosmetic improvement but heart transformation. தேவனுடைய தீர்வு வெளிப்புற முன்னேற்றம் அல்ல. வெளியில ரொம்ப டல்லா இருந்தாங்க, அப்படியே நாங்க நீட்டா பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி விட்டோம், பாக்குறதுக்கு பாருங்க நீட்டா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற மாதிரி அவருடைய பதில் நம்மளுடைய வெளிப்புற தோற்றத்தை மாற்றுவதல்ல, இருதய மாற்றம். இருதய மாற்றத்தினாலேயே வெளிப்புற தோற்றம் மாறிடும் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அவர் திறந்த போது அவள் வார்த்தைக்கு செவி கொடுத்தாள் என்று வாசிக்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறவரா இருக்கிறார். அவர் திறப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மளுடைய இருதயத்தை திறக்கிறார். இருதயத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இல்லையா? 8வது பாடம் பாருங்க. A heart of flesh means a living responsive heart. அந்த சதையான இருதயம்னு படிச்சோமே, அந்த மாம்சமான இருதயம், சதையான இருதயம் என்பதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைப்பாருனாரே, அதோடைய அர்த்தம் என்னன்னா, உயிருள்ள பதிலளிக்கும் இருதயம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு கேட்காத மாதிரி போற இருதயம் கல்லான இருதயம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு கீழ்ப்படியாத இருதயம் கல்லான இருதயம். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு சரியாய் செவி கொடுத்து பதிலளிக்கிற இருதயமா இருக்கிறதா சதையான இருதயம். மாம்சமான இருதயம், அந்த சதையான இருதயம்னு சொல்லப்படுற வார்த்தையை ஏதோ பாவமுள்ள மாம்ச சிந்தை என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எசேக்கியேல் 11 ஒப்பீடு சொல்லப்பட்டது என்னன்னா, கல் கடினம், உணர்வற்றது என்பதை பதிலளிக்காதது என்கிற அடையாளத்திலும், சதையானது மாம்சமா இருக்கிற காரியம் உயிர் உள்ளதும் மென்மையானதும் தொடுதலுக்கு பதிலளிப்பதுமா உணர தகுந்த வண்ணமா இருக்கிற இருதயம். பாவம் செய்தாலும் அதுல உணர்வே அடையாது இருக்கிற இருதயம் கல்லான இருதயம். ஆனால் பாவம் செய்து விட்டோம்னா அதற்காக பரிதவித்து ஐயோ தவறு செய்து விட்டோமே என்று உணர்த்தப்படுகிற இருதயம் சதையான இருதயம். இன்னைக்கு பலருக்கும் இந்த கல்லான இருதயம் இருந்துகிட்டு இருக்குதுன்னா அதை கர்த்தர் தான் எடுத்து போடுற அந்த மாற்றங்களை செய்யறாரு பாரு. ஹார்ட் ஆஃப் ஃபிளஷ், அதாவது சதையான இருதயம் தேவனுடைய வார்த்தையால் தொடப்படுகிறது, பாவத்தை குறித்து மனம் வருந்துகிறது, திருத்துதலை ஏற்றுக்கொள்ளுகிறது, பிறருடைய துன்பத்தை உணர்கிறது, மன்னிக்க தயாராகிறது, தேவனுடைய அன்பிற்கு பதிலளிக்கிறது. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இருதயத்தை அப்படியே புதிதான இருதயமா மாத்துறாரு பாத்தீங்களா? கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையால தொடப்படுகிற ஒரு இருதயமா மாறுது. பாவத்தை குறித்து அதோடைய மனம் வருந்துகிறது, என்கிட்ட இந்த தப்பு இருக்குதே அப்படின்னு மனம் வருந்துகிறது, திருத்துதலை ஏற்றுக்கொள்ளுகிறது. வசனத்தின் அடிப்படையில இல்ல நீங்க பண்றது தப்பு, இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இருதயமா மாறுது. கண்ணுக்கு முன்பாக ஒருத்தவங்க துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த துன்பத்தை நம்மளும் உணரும்படியான இருதயமா இருக்குது. அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்குது பாருங்க. தேவனுடைய அன்பின்படி அது பதிலளிக்கிறது. அடுத்தது 9வது பாடம். ஒன் ஹார்ட் ப்ரொடியூசஸ் கவனன்ட் யூனிட்டி. ஒன் ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு மனம்.
ஒரு மனது உடன்படிக்கை ஐக்கியத்தை உருவாக்குறது. பாருங்க, இன்னைக்கு நம்ம தியானித்த பொழுது நான் ஒரு மிக முக்கியமான வசனம் சொல்லி 19-20 வசனத்துல இன்னைக்கு நம்ம வாழுகிற புதிய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசன வார்த்தையாக இன்னைக்கு எசேக்கியேல் கொடுத்தாருன்னு சொன்னோமே, அதுல ஏக இருதயம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரே மனதோடைய இருதயம் என்பது எல்லாருக்கும் ஒரே தனித்தன்மை இருக்க வேண்டும் என்பதல்ல. அது ஒரே தேவன், ஒரே உடன்படிக்கை விசுவாசம், ஒரே பரிசுத்த நோக்கம், ஒரே ராஜாவுக்கான கீழ்ப்படிதல். நம்ம எல்லாரும் தேவன் தான் இருக்கிறது தான் அங்க இருக்கிற ஏக இருதயம். யார் அங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வேற யாருக்கும் தனியா ஒரு விக்கிரகமோ இல்ல தனியா ஒரு தெய்வமோ இல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு தேவனா இருக்கிறாரு. அவருடைய நோக்கம் தான் நம்முடைய பரிசுத்த நோக்கம். அவருக்கு கீழ்ப்படுகிறதா ராஜாவா கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை முன்வைக்குது. கடைசியாக 10வது பாடம், நியூ ஒபீடியன்ஸ் flows from a new heart. இப்ப புதுசா கீழ்ப்படிதல் என்பது புதிய இருதயத்திலிருந்து தான் வருகிறது. பாருங்க, எசேக்கியேல் 11:19 முதல்ல புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்தது 20வது வசனத்துல அவர்கள் என் கட்டளைகளில் நடப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தம் கண்டினியூ ஆகுது. தமிழ்ல நமக்கு சொல்லும் பொழுது கட்டளையில நடக்கிறதற்கும் கீழ்ப்படுகிறதற்கும் இப்படிலாம் பண்றதற்கும் புதிய இருதயத்தை தருகிறேன்னு நமக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து எப்படி வருதுன்னா, புதிய இருதயத்தை கொடுத்து அது நிமித்தமா இப்ப கட்டளையில நடப்பீங்க அப்படிங்கிற எல்லா பொருளும் வருது. பாருங்க, இந்த வரிசை முக்கியமானதா இருக்குது. எப்படி புதிய இருதயத்தை கொடுக்கிறாரு, புதிய ஆவியை வைக்கிறாரு, மக்கள் அவருடைய வழிகளில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. புதிய இருதயம், புதிய ஆவி, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறது. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற புதிய உடன்படிக்கையின் காலம். இந்த உடன்படிக்கை என்பது தேவன் நம்மோடு போட்டுக்கொண்ட ஒரு உடன்படிக்கை. நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி கற்பலகையிலிருந்து இப்பொழுது சதையான இருதயத்துக்கு வருகிற ஒரு தேவ சித்தமாக இது காண்பிக்கப்படுகிறது. தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் வார்த்தைகளும் கற்பலகைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது சதையான இருதயமாக நமக்குள்ளே புதிதாக்கப்பட்ட இருதயமாகவே அவர் உள்ளான இருதயத்திலே எழுதி வைக்கிறவர் மாதிரி நம்ம இருதயத்துல வைத்துறாரு. புதிய உடன்படிக்கையின் முக்கிய வாக்குத்தத்தங்களை இது முன்னறிவிக்கிறது இல்லையா? இன்னைக்கும் புதிய இருதயம் என்பது மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவிக்கும் தேவன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. புதிய ஆவி என்று சொல்லப்படுகிறதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை இப்பொழுது நம்ம தான் பெற்றுக்கொள்கிறோம். இதன் விளைவாக என்ன நடக்குது? உள்ளிருந்து வருகிறது கீழ்ப்படிதல். வெளிய செயல்கள்ல மட்டும் இல்ல, உள்ளிருந்து வருகிறது, இருதயத்திலிருந்து வருகிறது அந்த கீழ்ப்படிதலின் குணங்கள். இதன் விளைவாக கர்த்தர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார்னா, அவர்கள் என் ஜனங்கள்னு அவர் பெருமைப்பட்டுகிறாரு. நான் அவர்கள் தேவன் அப்படின்னு சொல்றதுலயும் அவர் ரொம்ப பெருமைப்பட்டுகிறார். தேவனுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமே. இந்த உலகத்துல அவரை நம்பி இருக்கிறவங்களை வாழ வைத்து, அவங்கள பெருக வைத்து, அவர்களுடைய தேவன் நான் அப்படின்னு சொல்லிக் கொள்றதுல நம்ம அநேக இடங்கள்ல பார்க்க முடியும். நானே கர்த்தர் அப்படிங்கறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற தேவன் நம்மளை அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நடத்துவாராக. இன்றைக்கான தியான கேள்விகள்: என் வெளிப்புற வார்த்தைகளும் மறைவான நோக்கங்களும் ஒன்றாக உள்ளனவா? ஏன்னா வெளியில ஏதோ வார்த்தை பேசிட்டு இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வேற மாதிரி நினைக்கிறீங்களா? அது தவறு இல்லையா? அடுத்தது, வேத வசனத்தோடு ஒத்த ஆலோசனையை கேட்கிறேனா அல்லது எனக்கு வசதியான ஆலோசனையை மட்டும் கேட்கிறேனா? இன்னைக்கு பிரச்சனையே இதுலதான் இருக்கு. நல்ல ஆலோசனையை கேட்கணும்னு விரும்புறவங்க எப்படி கேட்பாங்கன்னா, இவங்க கிட்ட போனோம்னா இவங்க வசனத்தின் அடிப்படையில ஆலோசனை கொடுப்பாங்க, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில ஆலோசனை கொடுப்பாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்கணும். இல்ல இவங்க கிட்ட போனா எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டா சொல்ற மாதிரி ஆலோசனை கொடுப்பாங்க, நமக்கு ஏத்த மாதிரி, நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி ஆலோசனை கொடுப்பாங்க, அதனால இவங்க கிட்ட கேட்க போறோம்னு போறது தப்பு. மூணாவது, நான் கண்டிக்கும் மக்களுக்காக பரிந்து ஜெபிக்கிறேனா? நீங்க ஒருத்தவங்களை திருத்தணும்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க, நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நீங்க திருந்தணும், நீங்க மாறணும் அப்படின்லாம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக நீங்க எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். நாலாவது, எந்த பகுதியில் நான் உணர்வற்றவனாக
தற்காப்பானவனாக அல்லது கற்றுக்கொள்ள மறுப்பவனாக மாறி இருக்கிறேன்? எந்த பகுதியில நீங்க இன்னுமே இருதய கடினத்தில் இருந்துட்டு இருக்கிறீங்க? நான் ஏத்துக்க மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதுல இருக்கிறீங்க? அது தவறு. கடைசியா, தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லைன்னா மனிதர் அல்லது நிகழ்ச்சியுடன் மட்டும் இணைத்திருக்கிறேனா? இல்ல, தேவனுடைய பிரசன்னம் எங்கேயும் உங்களிடத்துல வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறது, வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை முடியாத நிலைமையில் இருந்தாலும் அங்கேயும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவித்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்றைய தினத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உடைக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்கனாலும் அங்கேயும் பரிசுத்த ஸ்தலமாக அவர் வருகிறார். இல்ல, கடினமான இருதயத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களை ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார், மறுரூபப்படுத்துகிறார். இந்த புரிதலோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காண எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க, நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தின் ஒவ்வொரு அனுபவங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய உதவியின் கரத்தை அனுப்பி கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை புதிய இருதயமாக உருவாக்கி உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும் உணர்வுள்ள இருதயங்களை எங்களுக்கு நீர் ஏற்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆவியை எங்களுக்கு வரமாய் கொடுத்து வல்லமையாய் செயல்பட வைக்கிறீங்க. ஆண்டவரே, உணர்வற்றவர்களாக இல்லாதபடிக்கு உணர்வுள்ளவர்களாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அது எங்களுக்கு தேவை. எந்தெந்த காரியங்களை நாங்கள் அறிவில்லாம புத்தி இல்லாம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை நாங்கள் இன்னும் புத்தியாக அறிவாக செய்ய கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. சாந்த குணத்தையும் மனத்தாழ்மை இன்னும் எங்களுடைய குணாதிசயத்துல வளர்த்து கொடுங்க. நீடிய பொறுமையை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் எல்லாருக்கும் காட்டும்படியான அன்பை இன்னும் பூர்ணப்படுத்துங்க. எங்களுடைய சரீரத்தின் பகுதிகள் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே பலவீனமா இருக்குதோ அவை எல்லாம் பலனாய் ஆரோக்கியமாய் மாறட்டும். எங்களுடைய பொருளாதார காரியங்களிலே உம்முடைய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து நிரப்பி ஆண்டவரே அள்ளி கொடுக்கும் கரங்களாக எங்கள் கரங்களை இன்னைக்கு மாத்துங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உமக்கு சாட்சியாக வாழ்ந்து நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காகவே செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, ma. Praise the Lord, brother. Praise the Lord, ma. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, uncle. Praise the Lord. Praise the Lord, brother.